நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் டீச்சராக இருக்குங்க. சரிங்க. விவசாயம் கூட பார்த்துட்டோம். அப்படிங்களா? எந்த ஊர்? கோடைங்கப்பட்டிங்க. சரிங்க. இப்போ உங்கள் என்ன தென்னை மரத்துக்கு என்ன வெட்டீங்க? அப்சா ஐட்டிங்க. சரிங்க. என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுங்க? விட்டதுக்கு பிறகுங்க மரம் கொஞ்சம் கருப்பு திரும்பி இருக்குதுங்க. இது வரைக்கும் நான் இதில் காயே போடல. என்னங்க? இது வரைக்கும் நான் தேங்காயே போடல இந்த மரத்தில். எந்த மரத்துலங்க? இந்த ஃபீல்டு இல்லைங்க. சரிங்க. இப்போ தான் கண்ணுங்கெல்லாம் ஈனிட்டு இருக்குதுங்க. சரிங்க. இப்போ தான் முதல் முறையாக காய் போடுறோம். இது இல்லைங்களா? காய் போட்டதில் ஒரு 60 காய் போட்டோம்ங்க. இது இல்லைங்க ஒவ்வொரு மரம் ஏகமாக ஏகமாக இருக்கிறதுல. சரிங்க. இதில் 50 காய் இந்த அப்சா ஏற்றி ஊற்றுன மரத்தில் தான் எனக்கு கிடைச்சது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈல்டுங்க. ஃபர்ஸ்ட் ஈல்டில் சரி அதிகப்படியான காய் கிடைச்சது எனக்கு இந்த அப்சா ஏற்றி ஊற்றுன மரத்தில் தான். ஊற்றாத மரங்களும் சும்மா அங்கொன்று பரவலாத்த ஒவ்வொன்றா இருந்துங்க இல்லையா? இது மாதிரி எல்லா மரத்துலையும் எனக்கு அதில் கிடைக்கல. ஊற்றுன மரத்தில் எத்தனை இருந்ததுங்க? அது ஒரு மரம் மாதிரியே நான் சொல்ல முடியாதுன்னு காய்ட்டேன். இது வந்து 120 மரம்ங்க. சரி. 120 மரத்துலேயே ஒரு 50 காய் இருந்ததுங்க. மீதி இருக்கிற மரம் ஒரு 400-500 மரம். அது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 காய் தான் இருந்தது. எவ்வளோ நாளாக ஊற்றுறாங்க? நான் வந்துங்க ஒரு முதல்ல 4 ட்ரிப்புங்க 5 நாளைக்கு ஒருக்க ஊற்றுந்து 2 மாதம். அதுக்கு பிறகு ஒரு 2 மாசமா 3 மாசமா ஊற்றுனேன். அப்புறம் நிறுத்திட்டுங்க. ஏனுங்க? நிறுத்திட்டுங்க தண்ணி ஒரு போர் ட்ரை ஆகி போச்சு. 2வது ஒரு போர் போட்டோம். அது தண்ணி ரொம்ப ஈல்டு குறைவுதா. இந்த அப்சா ஐட்டி நான் ஊற்றுனதே வந்து எப்படின்னு டெஸ்ட் பார்க்கணுங்கிறக்காக ஊற்றுனேன். தண்ணி ரொம்ப கம்மியாக கொடுக்கும்போது இதனுடைய ரிசல்ட் தெரியவா போகுது, காசுங்க வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டு பகுதி சின்ன அப்படியே வச்சுட்டேன். சரி. காய் இப்போ போடலான்னு போட்டதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த இதே தெரிஞ்சதுங்களோ இல்லையா? இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ரிசல்ட் தெரியாது. காய் போட்டதுனாலதான் சரி. அப்ப இந்த காய் உளுந்துருக்கிறதே வந்து இதுலதான் அப்சா ஐட்டினால தானா பார்க்கும்போது மரங்களும் வித்தியாசம் தெரியுதுங்க. மரங்கள் என்ன வித்தியாசம்? மரங்கள் பாருங்க, இந்த நீங்க பார்த்தா சரி, இந்த சைடுல இருக்கிறது பூரா மரம் கருப்பு இருக்குது. நீங்க இதே இந்த சைடு போய் பார்த்தா மரம் பழுத்து இருக்குது. இது கருப்பு இருக்குங்களா? இந்த ஏரியா பூரா இந்த ஊத்துன ஏரியாங்க. இது அப்சா ஐட்டி ஊத்துனது. இது எந்த பக்கம்? இது ரைட் சைடு பாத்தீங்கன்னா இது ஊத்தாதுங்க. எதுங்க? இதெல்லாம் இந்த சைடு பூரா. என்ன வித்தியாசங்க அதுக்கு இருக்கும்? நிறமே வித்தியாசம் தெரியுது, நீங்களே பாருங்க. அது கொஞ்சம் பழுத்து கலர் தெரியுதுங்க, தண்ணி பத்தாம இருக்கிற மாதிரி. சரி. இது அதை விட தண்ணி அதிகம் பாயிற மாதிரி தெரியுது. ஆனா தண்ணி பாயிறது ஒரே அளவுதான். நல்ல கருப்பு திரும்பி இருக்குது. காய் இதுலதான் நின்று இருக்குதுங்க. அந்த குரம்பை பொதுவா எப்பவுமே புதுசா ஏன்ற மாதிரி உங்களுக்கு குரம்பை அதிகமா நிக்காது. அப்சா ஐட்டி ஊத்துனாலும் தான் நான் நினைக்கிறேன் நின்று இருக்குதுங்க. இல்ல உரங்கி இது போட்டதுனால என்னமோ? உரங்கி இது போட்டதுனால நாங்க எல்லா மரத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். ஒரு ஊர்ல நமக்கு 2 புள்ள 3 குழந்தை இருந்துன்னா 3 பேத்தையும் ஒரே மாதிரி தானே பாவிப்போம். அந்த மாதிரிதான் ஒன்னா தான் பாவிச்சுட்டு இருக்கிறோம் எல்லா மரத்தையும். இப்ப காய் போட்ட மாதிரி இதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. தெரிஞ்சதுனாலதான் சரி நீ எல்லாமே ஊத்திடலாம் அப்படிங்கிற முடிவு வேற ரெண்டு சன்னுங்க. அவனே இப்ப ஏஜென்சி எடுத்துட்டு சொல்லி சுதாருங்க இன்னைக்கு ஊத்திருக்கீங்க எல்லா மரத்துக்கும். அப்படிங்களா? எல்லா மரத்துக்கும் 120 மரம் மொத்தம். இன்னைக்கு ஒரு பகுதி ஊத்தியாச்சு, நாளைக்கு நீ ஃபுல்லா ஊத்திடுங்க. மொத்தம் எத்தனை மரம் இருக்குங்க? மொத்தம் 920. எத்தனை மரம் ஊத்துனீங்க முதல்ல? 120 மரம். 120 மரம். உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? எனக்கு அதான் அந்த குறும்ப வித்தியாசம் தெரியுது. குறும்பு அது நின்று இருக்குதுங்க. இதுல அது நிக்கலுங்க. சைஸ் தான் இருந்தாலும் நின்று இருக்குதுங்க குறும்பு. இல்லையே இதை போய் ஊற்றி என்ன பண்றோம்? செலவு பண்ணணும். செலவு பண்ணி விட்டுட்டோம். ஆனா இந்த குறைஞ்ச தண்ணிக்கும் இது எஃபெக்டிவா இருக்குதுங்கிறது இப்போ அந்த காய் போட்ட 6 மாசத்துல 3 மாசம் மட்டும் தான் ஊத்துனீங்க இல்லைங்களா? 4 மாசம் ஊத்திக்கிறோம். 4 மாசம் ஊத்தினா 2 மாசம் ஊத்தல. ஆனா இந்த ரிசல்ட் 6 மாசம் தெரிஞ்சிருக்கு. அந்த 6 மாசம் தெரிஞ்சிருக்குதுங்க. பொதுவா தென்னையில வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு 1 இயர் ஆகணும். நான் புதுசா வெடிக்கிற பாலை பூவு காய் நிக்கிறது 1 வருஷம் ஆகணுங்க. இது 6 மாசத்துல தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. நான் ஊத்தும் போதே இதுல பாலைக்கு வந்து குரம்பைக்கு விட்டுருக்குது. அந்த குரம்பைக்கு இந்த அப்சா ஐட்டி ஊத்துறதுனால நின்றுடுது, விழுகல. இதுல வந்து நான் அப்சா ஐட்டி விழாதனால அந்த புடிச்ச குரம்பைக கொட்டிடுச்சு. இது அப்சா ஐட்டி ஊத்தாதுக்கு முந்தையே பாலை குரம்பை வந்துருச்சுங்க. அந்த அப்சா ஐட்டி யூஸ் பண்ணதுனால அந்த பாலைக நின்று இருக்குது, காய் நின்று இருக்குது. குரம்பை விழுகாம இருந்ததுலதான் எனக்கு ஒரு 50 காய் கிடைச்சிருக்கு. அதுல வந்து விழுந்துருச்சு. அதுல வந்து விழுந்ததுனாலதான் கிடைக்கல. நான் வந்து அப்படித்தான் நினைக்கிறேன். நான் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலா வேற ஒண்ணும் பண்ணல. வேற உரமோ அதிகமா தண்ணி பாய்ச்சல? இல்ல இல்ல இல்ல, இதுவரை அவருக்கு இருந்தது. அவர்தான் பாய்ச்சிட்டு இருக்காரு. தண்ணி உங்களுக்கு அவர்தான் பாய்ச்சிட்டு இருந்தாருங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுவீங்க? 10 நாளைக்கு ஒரு தண்ணிங்க. ஏகமா 920 மரம் 10 நாளைக்கு ஒரு தண்ணி தான் வருது. அதுக்கு மேல வர்றது. அப்ப நீங்க தான் முழுமையா பாத்தீங்க? தண்ணி பாய்ச்சா. உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது?
எங்களுக்கு இந்த பக்கம் இந்த மருந்து ஊத்துன பிறகு மரம் கருப்படிக்குது, பிஞ்சு நிக்குது. இந்த பக்கம் மருந்து ஊத்துல பிஞ்சு நிக்கலீங்க. அதனால வந்து மரம் மஞ்சள் அடிக்குது. மஞ்சள் அடிக்குது. அதான் காரணம்.